தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி. பிசாசின் கண்களை குருடாக்குங்கள். சங்கீதம் 119, 114. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நமக்கு மறைவிடம் அவசியம். எங்கு பார்த்தாலும் விவரிக்க முடியாத துன்மார்க்கமும் கொடுமைகளும் வஞ்சனைகளும் சுற்றியுள்ளன. உலகமும் அதிலே உழன்று கொண்டிருப்பதுதான் பெருமை என்று நினைக்கிறது. உலகம் நம்மில் தங்க வாய்ப்பாக அமையும் ஒரு சிறு மூலையை கூட நாம் கொடுத்து விடக்கூடாது. நாம் எதனை மிக சிறியதென எண்ணுகிறோமோ அது நம் இரத்தத்தையே குடிக்கும். தேவராஜ்யத்தின் பிள்ளைகளை நாசப்படுத்த தூசணம், பரிகாசங்கள், புறங்கூறுதல் என பல்வேறு ஆயுதங்கள் உருவாக்கப்படுகின்றன. உங்கள் மறைவிடம் தேவனிடத்தில் இருக்கும்போது எந்த ஆயுதமும் வாய்க்காது. வேதம் எங்கிலும் பரிசுத்தவான்கள் மறைவிடத்தில் தங்கியிருப்பதையே விரும்பினார்கள். அந்த இடம் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால், அது பிசாசின் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. அவனால் அதை பார்க்க முடியாது. அவன் கண் குருடாக்கப்படுகிறது. அவன் குழப்பமடைகிறான். அவனை பொறுத்த மட்டிலும் மறைவிடத்தில் இருக்கும் மனிதன் காணப்படாமல் இருக்கிறான். அது பிசாசை மிரளச் செய்கிறது. பிசாசு அவனுக்கு எளிதாய் அகப்படும் இரையை போல் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து என்னும் பலத்த துருகத்தை உங்கள் புகலிடமாக கொள்ளும்போது எந்த பிசாசும் அதற்குள் நுழைய முடியாது. நாம் இரட்டை வாழ்க்கை வாழ்வதை நிறுத்திவிட்டு நம் ஜீவனுக்காக ஓடாமல் பிசாசின் பகுதிகளை கைப்பற்ற யுத்தம் செய்ய துவங்க வேண்டிய நேரம் இதுவே. ஆனால் முதலாவது நமக்கு ஒரு மறைவிடமும் கேடகமும் தேவை. பிசாசு நம்மை காணாத போது நாம் அவனை பார்த்து வீழ்த்தக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருப்பது அவசியம். தேவனுடைய வசனத்தில் வல்லமை உண்டு. எந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் வேத வசனத்தால் முழுவதுமாக நிறைந்திருக்கிறதோ அவன் அரணான கோட்டைக்குள் இருப்பவன். பிசாசு அந்த இடத்திற்குள் வந்து நாசம் பண்ண முடியாது. வசனம் உங்களது பட்டயமாக இருக்கும்போது உங்களுக்கு முன் நிற்க பிசாசு நடுங்குவான். உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அங்குலமும் தேவ வார்த்தையின் உறைவிடமாகட்டும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.